வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட ஜனவரி 30ஆம் தேதி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களை போற்றும் வகையில் தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். இதில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலக அதிகாரிகள், செயலாளர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் 75.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாமன்ற கூடம் அமைக்க அரசின் நிர்வாக ஒப்புதல் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. அப்போது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் 75.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மாடி கொண்ட கட்டடமாக 94,760 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. அதில் ஆலோசனை கூடம், மன்றக்கூடம், மேயர் அலுவலகம், துணை மேயர் அலுவலகம், பொதுமக்கள் காத்திருப்பு இடம், பத்திரிகையாளர் மாடம், உணவருந்து இடம் ஆகியவை அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பமேளா உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவியிலிருந்து விலகுவாரா என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட விவிஐபிக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலேயே குறியாக இருந்த காவல்துறை ஏழை எளிய மக்களை அலைகழித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் பாஜகவின் ஒரே நோக்கமாக இருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். உத்தரப்பிரதேச அரசின் அலட்சியத்தால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் செல்வபெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அளவிற்கு அரசியல் ரீதியில் அதிமுக வலுவிழந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகாவில் இணைந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் அதனை அறிமுகம் செய்தபோதே எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்ததாக குறிப்பிட்டார். மேலும் இந்த கூட்டத்தில் இருந்து பேச அனுமதிக்காமல் எதிர்க்கட்சி தலைவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். சமத்துவம், சகோதரத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு தாங்கள் தான் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் வரும்போது போக்குவரத்து நெரிசல் குறைந்த பகுதிகளில் அனுமதி கொடுக்கப்பட்டதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பட்டியலின மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என ஆளுநர் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு, பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பெண் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயராக உள்ளார் என்றும் தான் அமைச்சராக இருந்தாலும் நின்று கொண்டிருப்பதாகவும் இதுவே சமத்துவம், சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். முல்லை பெரியாறு அணை உறுதித்தன்மை தொடர்பான வழக்கை தமிழக அரசு தொடர்ந்து நடத்தும் என அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 13,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாலாற்றில் தோல் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது குறித்த கேள்விக்கு அரசுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். மாநில அரசு உள்கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்துவிட்டு மொத்த மாணவர் சேர்க்கை இடங்களையும் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு எப்படி கொடுக்க முடியும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வினவியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதுநிலை மருத்துவர் மாணவர் சேர்க்கையில் மாநிலங்கள் அடிப்படையிலான வசிப்பிட இடஒதுக்கீடு செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றார்.
மேலும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் மாநில அளவிலான உள் ஒதுக்கீடு பாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் ஏராளமான நியாய விலை கடைகளை திறந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளது திராவிட மாடல் அரசு என அமைச்சர் ஐ. பெரியசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கணவாய்பட்டியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 13 லட்சம் மதிப்பில் புதிய நியாய விலை கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் பெரியசாமி, தமிழ்நாட்டில் ஏராளமான புதிய நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டதால் ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளதாகவும் இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை எனவும் பெருமிதம் தெரிவித்தார். கருணாநிதியும் பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரை இழிவாக பேசிய கைக்குலிகள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக எம்பி கனிமொழிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய கனிமொழி எம்பி, பெரியாரை இழிவாக பேசுபவர்கள் கைக்குலி என சீமானை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் ஈரோட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய சீமான், கனிமொழியின் தந்தை கருணாநிதியும் பேரறிஞர் அண்ணாவும் தான் பெரியாரை இழிவாக பேசினார்கள், அவர்கள்தான் கைக்கூலி என்றும் சரமாரியாக விமர்சித்துள்ளார். வேலூர் இப்ராஹிம் சுயலாபத்திற்காக ஏதோ செய்கிறார், அவரை பற்றி பேச விரும்பவில்லை என எம்பி நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் இயங்கி வரும் அரபிக் கல்லூரியின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சியின் பெரும்பான்மை எண்ணிக்கை அடிப்படையில் வக்பு திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி சட்டமாக்குவார்கள், அதனை எதிர்ப்போம் என கூறினார். இன்னும் ஒரு ஆண்டில் நிறைவேற்றாமல் உள்ள தேர்தல் வாக்குறுதிகளை கண்டிப்பாக முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவு திரட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் ஈரோடு வருகை தந்தார். முன்னதாக திமுக பணிமனையில் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மகளிர் பாதுகாப்புக்கு தமிழ்நாடு புதிய சட்டம் இயற்றி உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் EVKS இளங்கோவன் விட்டுச் சென்ற பணிகளை வெற்றி பெற்றவுடன் வி.சி. சந்திரகுமார் நிச்சயமாக செய்வார் என்றும் வரலாறு காணாத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விரைவில் மாற்றுக் கட்சியினரை சேர்க்கவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சென்னை பனையூரில் உள்ள தாவேகாவின் கட்சி தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள அக்கட்சியின் கொள்கை தலைவர்களின் சிலைகளை தாவேகா தலைவர் விஜய் அன்றைய தினத்தில் திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் அறிமுக கூட்டமும், அதன் பின்னர் விசிக கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வைத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் மாநில அளவிலான முக்கிய பொறுப்பும் வழங்க இருக்கிறார் விஜய். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் 1,60,00,000 ரூபாய் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியை சேர்ந்த 4 பேர் விழுப்புரம் புறக்காவல் நிலையம் வழியாக நடந்து சென்றபோது போலீசார் அவர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் வைத்திருந்த கைப்பையில் கணக்கில் வராத 1,60,00,000 பணம் இருப்பதை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக அப்பணம் எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது, யாருக்கு வழங்கப்படுவதற்காக எடுத்து செல்லப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேங்கை வேல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக அறிவித்ததை கண்டித்து அறிவித்த உண்ணாவிரத போராட்டத்தால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வேல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக அறிவித்த CBCIDயை கண்டித்து தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தது. இந்நிலையில் மாவட்ட CBCID அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்காக வந்த அந்த அமைப்பை சேர்ந்த 2 வரை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முரளிராஜாவின் பாட்டி கருப்பாயி உயிரிழந்த நிலையில் அவரது உடலை சாலையில் வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வேங்கேவேல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தொடர்பாக காவலர் முரளிராஜா உள்ளிட்ட 3 மீது குற்றம் சாட்டி சிபிசிஐடி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் தனது இறந்து போன பாட்டி கருப்பாயின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு உறவினர்களை எந்தவித கெடுபிடிகளுமின்றி காவல்துறையினர் அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தி சடலத்தை சாலையில் வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆவடி அருகே தந்தை மகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் அமைந்துள்ள விஜிஎன் அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது தளத்தில் சாமுவேல் என்பவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே அங்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை அபார்ட்மெண்ட் காவலாளிகள் உள்ளே அனுமதிக்காமல் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் ராக்கெட் வட்டி வாங்கி மக்களை மிரட்டி பணம் பறித்த திமுக பிரமுகர் கந்துவட்டி கஜேந்திரன் தலைமறைவானார். காங்கேயம் அடுத்த சிவன்மலை குறுக்கத்தி பகுதியில் வசித்து வரும் கஜேந்திரன் தன்னிடம் கடன் வாங்கியவர்களிடமிருந்து இடம், வீடு உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை எழுதி வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வராஜ் என்பவருக்கு 8 லட்சம் கொடுத்த நிலையில் வட்டியும் அசலுமாக 50 லட்சம் ரூபாய் வரை திருப்பி கொடுத்தும் கூட மேலும் 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என திமுக பிரமுகர் கஜேந்திரன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் அருகே கடற்கரையில் உடலில் காயங்களுடன் டால்பின் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. வீரபாண்டியன் பட்டணம் ஜே நகர் பகுதியில் கடற்கரையோரம் டால்பின் ஒன்று இறந்த நிலையில் கிடந்ததைக் கண்டு மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 4 அடி நீளம், 1 அடி அகலத்தில் 50 கிலோ எடை கொண்ட இந்த டால்பின் ஆழ்கடலில் வாழக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொய் புகாரில் இளைஞருக்கு போக்சோ நீதிமன்றம் விதித்த 10 வருட சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கோவை போத்தனூர் போலீசார் குமார் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கோவை போக்சோ நீதிமன்றம் குமாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து குமார் அளித்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரமோகன் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி சிறை தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டார். காணும் பொங்கல் தினத்தில் குப்பைகளை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்க அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. காணும் பொங்கல் தினத்தில் சென்னை மெரினாவில் திரண்ட மக்களால் கடற்கரை குப்பை கூலமான விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. விநாயகர் சதுர்த்தியைப் போலவே காணும் பொங்கல் பண்டிகைக்கும் விதிமுறைகளை வகுக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ள பசுமை தீர்ப்பாயம் பண்டிகைக்கு ஒன்று கூடுவதுதான் கலாச்சாரமே தவிர குப்பை போடுவது அல்ல என்றும் தெரிவித்துள்ளது. இதில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு மார்ச் 5ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. சங்கராபுரம் அருகே சொத்து தகராறில் சொந்த அக்காவின் தலைமுடியை அறுத்து தம்பி தாக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த மஞ்சுளா என்பவருக்கு 5 வயது இருக்கும்போதே அவரது தாத்தா தனது சொத்தை தானமாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 10 ஆண்டுகளாக அந்த சொத்தை கேட்டு தகராறு செய்து வரும் மஞ்சுளாவின் தம்பி ஏழுமலை அக்கா என்று பாராமல் வீட்டுக்கு சென்று பொருட்களை அடித்து நொறுக்கியதோடு அவரது தலைமுடியை பிடித்து தரதரவென இழுத்து வந்து நடுரோட்டில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனை சேர்த்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். உபகரணங்கள்
விரலால் சிறுமியின் சுண்டு விரல் துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கொக்கிரகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டியப்பன். இவரது 7 வயது மகள் அனுஸ்ரீ பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் உள்ள விளையாட்டு உபகரணங்களில் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த கம்பியில் கால் சிக்கி விரல் துண்டானது. இதையடுத்து ஆண்டியப்பன் மகளை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மறுவாழ்வு முகாமில் சேதமடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தரக்கூடிய மனுவுக்கு தமிழக மறுவாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் மற்றும் ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை திருவாதவூர் இலங்கை மறுவாழ்வு முகாமில் தனித்தனியான கான்கிரீட் வீடுகளை கழிப்பறை வசதியோடு கட்டித்தருவதோடு சாலை, மின்சாரம் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர உத்தரவிட வேண்டும் என்று கார்த்திக் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரிய கிளாட் அமர்வு வழக்கு தொடர்பாக தமிழக மறுவாழ்வுத்துறை முதன்மைச் செயலர், புலம்பெயர்ந்தோர் நலவாரியத்தின் ஆணையர், மதுரை ஆட்சியர் ஆகியோர் திருவாதவூர் முகாமின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். சேலத்தில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைதானவர் வேலூரில் தன்னை IPS அதிகாரி என கூறி இளம்பெண்ணிடம் 22 பவுண்ட் மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. சேலம் அம்மாப்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் புனித அன்னை தெரேசா மனிதநேய அறக்கட்டளையை விஜயபானு என்பவர் நடத்தி வந்தார். இதில் பணம் இரட்டிப்பு செய்வதாக கூறி சுமார் 500 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக விஜயபானு உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த மண்டபத்தில் சோதனை நடத்தியதில் சுமார் 12 கோடி ரூபாய் தங்கம், வெள்ளி ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் விஜயபானு மீது வேலூரில் திருட்டு வழக்கு நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அமைந்துள்ள அழகிய நாச்சியம்மன் கோவிலில் நடிகர் யோகி பாபு தரிசனம் செய்தார். பொன்னமராவதியில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள திரைப்பட நடிகர் யோகி பாபு அப்பகுதிகளில் அமைந்துள்ள பல்வேறு கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். அதேபோல் பிரசித்தி பெற்ற அழகிய நாச்சியம்மன் கோவிலுக்கு சென்ற அவர் அம்மனை தரிசித்து அர்ச்சனைகள் செய்து பயபக்தியோடு வழிபட்டார். கொலை மிரட்டல் வழக்கில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது உள்துறை செயலருக்கு தெரியுமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி P. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்வழக்கில் காவல்துறையினர் குறித்த காலத்திற்குள் நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது உள்துறை செயலருக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் நாளை நேரில் ஆஜராகும்படி தமிழக உள்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்னவாசல் பகுதியில் அனுமதியின்றி லாரியில் 1000 அரளைக்கற்கள் கடத்தி வந்த ஓட்டுநரை வருவாய்த்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதிகளில் அரளைக்கற்கள் அனுமதியின்றி லாரிகளில் கடத்தப்பட்டு வெளிச்சந்தையில் விற்று வருவதாக வருவாய்த்துறைக்கு புகார்கள் வந்தன. அதன் பேரில் வருவாய்த்துறையினர் அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே அரளைக்கற்கள் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி நிறுத்திய போது வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடினார். இதையடுத்து வருவாய்த்துறையினர் வாகனத்தை சோதனை செய்ததில் 1000 அரளைக்கற்கள் ஏற்றி வந்தது தெரிய வந்ததை அடுத்து லாரியை பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினம் வாஞ்சூர் அருகே தாவேகா மாவட்ட செயலாளரை வரவேற்க தொண்டர்கள் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளராக சுகுமாரன் என்பவர் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரை வரவேற்பதற்காக அக்கட்சியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் மாவட்ட எல்லையான வாஞ்சூர் பகுதியில் குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சென்ற வாகனமும் சிக்கியது. இதையடுத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்த நிலையில் தொண்டர்களின் வரவேற்புக்கிடையே அங்கு வந்த மாவட்ட செயலாளர் சுகுமாரன் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வியனூர் அருகே கோவிலை இடிக்க முயற்சித்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
தோட்டத்து விலை பகுதியில் அமைந்துள்ள இசக்கியம்மன் கோவிலை அதே பகுதியை சேர்ந்த சஜின் என்பவர் 15க்கும் மேற்பட்ட அடியாளோடு சேர்ந்து இடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த காட்சிகள் வைரலாகிய நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சஜின் உட்பட 4 பேரை கைது செய்தனர். விசானில் மத போதகர் ஒருவர் ஊரின் அருகாமையில் சாத்தான் குடி கொண்டுள்ளதால் அதை அப்புறப்படுத்துங்கள் என்று கூறியதன் பேரில் கோவிலை இடிக்க முயன்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் அவரது சிலைக்கு ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை விமான நிலையத்தில் மோசடி வழக்குகளில் 11 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கேரள முதியவர் பிடிபட்டார். சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சார்ஜாவிலிருந்து விமானம் வந்தது. இதில் வந்த அப்துல் பஷீர் என்ற முதியவர் நம்பிக்கை மோசடி வழக்குகளில் கேரள அரசால் தேடப்பட்டு வந்தவர் என கண்டறியப்பட்டது. இதனையடுத்து குடியுரிமை அதிகாரிகள் அவரை வெளியில் விடாமல் சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து கேரள மாநில போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து சென்னை விரைந்துள்ளனர். மதுரையில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி காட்டுநாயக்கன் சமூக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் 750க்கும் மேற்பட்ட இந்து காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஏற்கனவே தங்களின் பிள்ளைகளுக்கு எஸ்டி இந்து காட்டுநாயக்கன் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லாமல் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மணலூரில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுத்தி வைத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா மணலூர் மற்றும் சானாபுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க கடந்த 2024ஆம் ஆண்டு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதல் சட்டவிரோதமாக பெறப்பட்டதால் ரத்து செய்ய கோரி ஜெகன்குமார், பிரவீனா ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் முழுமையான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்யாமல் வழங்கப்பட்ட ஒப்புதலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் 2020ஆம் ஆண்டு இதே திட்டத்திற்கு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுத்தி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டி மீண்டும் முழுமையான ஆய்வு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு 2024ஆம் ஆண்டு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுத்தி வைத்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள குண்டேரிப்பள்ளம் அணை அருகே ஆழ்குழாய் கிணறு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணையின் அருகே கிணறு அமைத்து 5 கிலோமீட்டர் தொலைவில் 6 பேருக்கு சொந்தமான 50 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதன் மூலம் அணை வறண்டுவிடும் அபாயம் உள்ளதாக கூறி 200க்கும் மேற்பட்டோர் கோபி தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரண்டு நாட்களுக்கு 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், இன்றும் நாளையும் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.